வணக்கம். நான் இன்ஜினியர் கே அஜிகுமார் பேசுகிறேன். நாகர்கோயில் ஒய்எம்சியினுடைய உறுப்பினர். அன்பார்ந்த நாகர்கோயில் ஒய்எம்சியினுனுடைய குடும்பங்களே, உங்களை இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒய்எம்சிஐ என்பது யங் மேன் கிறிஸ்டியன் அசோசியேஷன். இது ஒரு உலகளாவிய ஒரு நிறுவனம். ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்டை கொண்டது. நம்முடைய ஒய்எம்சிஐ ஆனது ஒரு நூற்றாண்டை தாண்டி வெளிநாடு மிஷனரிகளாலும் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தன்னலம் கருதா பிறநலம் கருதக்கூடிய தன் ஆழ்வர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஒய்எம்சிஐ. இந்த ஒய்எம்சிஐயில் சுமார் 1200 நபர்களுக்கு மேல் உறுப்பினராக இருந்திருக்கின்றார்கள். ஏதோ ஒரு சில காரணங்களால் அவைகள் எல்லாம் பிரிந்து இப்போது வெறும் 326 உறுப்பினர்களை கொண்டதாக அது விளங்குகின்றது. போன சனிக்கிழமை 25/7/2026 அன்று ஒரு தேர்தல் நடைபெற்றது. தேர்தலின் போது உறுப்பினர் என்ற முறையில் தலைவராக நானும் என்னை சார்ந்த 4 பேரும் போர்டு மெம்பர்களாக எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிக்காக போட்டியிட்டார். அதே போன்று எதிரணியில் டாக்டர் பிரதாப் ஆசிர் அவர்கள் தலைமையில் 14 பேர் போட்டியிட்டார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தேர்தல் நடைபெற்றது என்று முன்னாள் ஆயுள் கால உறுப்பினர் ஒருவர் என்னிடம் தெரிவித்தார்கள். ஒய்எம்சிஐ என்பது ஜாதி மத இனத்துக்கு அப்பாற்பட்டது. குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு அந்த தேர்தல் போட்டியிடவும் பதவிகள் வழங்குவதும் என்று பயிலாக இருக்கின்றது. நாகர்கோயில் ஒய்எம்சிஐயில் ஏன் நீங்கள் போட்டியிட்டீர்கள் என்று சில வேளை உங்களிடத்தில் சில கேள்விகள் எழலாம். இந்த ஒய்எம்சிஐ நூற்றாண்டை தாண்டி நிற்கும்போது ஒரு கட்டடங்கள் கட்டுவதோ அல்லது ஒரு சில ஈவெண்ட்டுகளை அதனுள் வைத்து நடத்துவதோ அல்லது சில ப்ராஜெக்டுகளுக்காக அந்த கட்டடங்களை வாடகைக்கு விடுவதோ மட்டுமல்ல. என்னுடைய தலைமையில் உள்ள அணி வெற்றி பெற்றிருந்தால் எனக்கு சிறு வயதிலிருந்து மார்த்தாண்டம் ஒய்எம்சிஐ பற்றி நன்கு தெரியும். நம்முடைய மாவட்டத்தில் இயற்கை அன்னையின் பரிசாக நல்ல தேன் இங்கு கிடைக்கின்றது. ஒரு மிஷினரியால் தான் இந்த தேன் உற்பத்தி செய்வதை மார்த்தாண்டம் ஒய்எம்சியில் கண்டுபிடித்த வரலாறு இருக்கின்றது. 10 வருடத்திற்கு முன்பாக அங்கு பணிபுரிந்த ஒரு முக்கியஸ்தர் ஒருவர் என்னை அணுகினார்கள். நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்றீர்கள், அன்னை சோனியா காந்தியிடம் சொல்லி தேன் ஆராய்ச்சி மையம் ஒன்றை நீங்கள் கொண்டு வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீர்களா என்று கேட்டார்கள். அந்த ப்ராஜெக்டுகளை அவர்கள் அதை சரியாக கலெக்ட் பண்ணுவதற்கான அந்த நேரம் கிடைப்பதற்குள்ளாக அவர் அதிலிருந்து ஓய்வு பெற்றார், என்னுடைய நண்பர். இப்போது நான் என்ன நினைத்தேன் என்றால், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களிடம் இதை எடுத்துச் செல்ல வேண்டும். ராகுல் காந்தி மூலமாக பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களிடம் இதில் ஒரு ப்ராஜெக்ட், ஒரு உதாரணமாக ஒரு தேன் இங்கு அதிகமாக நமக்கு கிடைக்கின்றது. அந்த தேன் உலக தரம் கொண்ட ஒரு தேனாக இருக்கின்றது. அது மருத்துவ வகையிலும் பல்வேறு மனிதனுடைய பயன்பாட்டிற்கு அது ஏற்றதாக அமைகின்றது.
அதற்கான ஒரு ஆராய்ச்சி மையத்தை இங்கே கொண்டு வந்தால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் சுமார் ஒரு 25,000 பேருக்கு அது வேலை கிடைத்திருக்கும். அது மட்டுமல்ல, இங்கு நன்கு தேங்காய் கிடைக்கின்றது, ரப்பர் நல்ல முறையில் உற்பத்தி கிடைக்கின்றது. இப்படிப்பட்ட பொருட்களை அந்நிய நாட்டினரும் நம்முடைய அண்டை மாநிலத்தவரும் வட இந்தியர்களும் எடுத்து சென்று அதை ஒரு 200 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய தேனை அவர்கள் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி செய்து 2000 ரூபாய்க்கு வரை அதை விற்பதை நான் கேள்விப்படுகின்றேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ப்ராஜெக்டை நம்முடைய நாகர்கோயில் ஒய்எம்சிஏ நிச்சயமாக ஒரு நாள் கொண்டு வரும் எங்கள் தலைமையில் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஜெயித்திருக்கின்ற மரியாதைக்குரிய டாக்டர் அணி, நீங்கள் இதை எடுத்து செய்யுங்கள். உங்களுக்கு அதற்கான ஏதாவது உதவிகள் தேவை என்றால் எங்களிடம் கேளுங்கள், நாங்கள் செய்து தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, பிரிந்திருக்கின்ற நபர்களை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது. ஒரு கிறிஸ்தவ நிறுவனம், கிறிஸ்துவை பற்றி போதிக்கின்ற ஒரு நிறுவனம், இன்னும் பல்வேறு பொறுப்புகளிலும் பல்வேறு உயர்ந்த உன்னத நிலைகளிலும் பல்வேறு அனுபவங்கள், உலக அளவிலே தேர்ச்சி பெற்ற, உலக அளவிலே அனுபவம் உள்ள பல்வேறு கல்லூரி முதல்வர்கள், ரிட்டையர்டு ஜட்ஜஸ், இன்னும் ஐஎஸ்ஆர்ஓ, ஐஎஃப்எஸ், இப்படிப்பட்ட பல்வேறு நிலையிலே தங்களுடைய வரலாறை முத்திரை பதித்தவர்கள் அங்கே இருக்கின்றதை நான் பார்க்கின்றேன். இவர்களை எல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும். இது ஏதோ நாம் ஒருவருடைய சொத்தோ அல்லது நாம் இருவருடைய சொத்தோ அல்லது போர்டு மெம்பர்ஸுக்கோ பொறுப்பாளர்களோ உள்ளது அல்ல. தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது தேர்தலில் போட்டியிட்டால் ஒருவர் தான் வெற்றி பெற முடியும். இப்படிப்பட்ட வெற்றியாளர்கள் எங்களை போன்றவரிடத்திலும் அப்படி அனுபவம் மிக்கவர்களிடத்திலும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்டுகளை எடுத்து செய்யும்போது இந்த மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு நாம் வேலை கொடுக்க முடியும். இப்போது படித்த பட்டதாரிகளுக்கு வேலை என்பது ஒரு எட்டாக்கனியாக இருக்கின்றது. இந்த நாகர்கோயில் ஒய்எம்சிஏ கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய இதய பகுதியிலே அமைந்திருக்கின்ற இந்த ஒய்எம்சிஏ இதை சீர்பட ஒரு நல்ல பொதுநல எண்ணத்தோடு மிஷினர்கள் எப்படி தன்னலம் கருதாமல் செய்தார்களோ அதே போன்று நம்முடைய மனநிலையை நாம் உருவாக்கி எல்லோரையும், நாம் பிரிந்தவர்களையும் வெற்றி பெற்றவர்களையும் தோல்வி பெற்றவர்களையும் எல்லாரையும் ஒன்றிணைத்து இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்டுகளை கொண்டு வருவதன் மூலம் நம்முடைய மாவட்டம் உலக அளவில் பேசப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குறிப்பாக சொல்லும்போது இந்த தேர்தல் நேரங்களிலே என்னுடைய பெயர் கே அஜித் குமார் என்று ஒரு விளம்பரத்தை, ஒரு பத்திரிகை ஒன்றை என்னுடைய பெயரை போட்டு அந்த கவரில் என்னுடைய அட்ரஸை அடித்து என்னுடைய பெயரும் என் கூட அந்த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸாக நின்றவர்களுடைய பெயர்களை வைத்து என் வீட்டிற்கே தபாலை அனுப்பி இருக்கின்றார்கள். அதுவும் எனக்கு பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கின்றது. வெற்றி பெறுவதற்கு பல்வேறு சூழ்ச்சிகளையும் சில யுக்திகளையும் கையாளுவது வழக்கம். அது ஒன்று நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. எனவே அன்புமிக்கவர்களே, வருங்காலங்களிலே, நாளை முதல் அல்லது வரும் நாட்களிலே நாம் இந்த ஒய்எம்சியை அடுத்த கட்டத்திற்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இது நமது மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய மாநிலத்திற்கு மட்டுமல்ல, இந்திய தேசமெங்கிலும் உலகமெங்கிலும் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒய்எம்சியினுடைய வரலாறை நாம் எடுத்து செல்பவர்களாக இறைபணி செய்வோம். நன்றி, வணக்கம்.